ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் ரூல்ஸை மீறின மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம திவ்யா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திவ்யா இப்போ தான் உங்களுடைய அம்மா அப்பா எல்லோரும் வந்தாங்க. வந்தவொடனே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போனாங்க. போயிட்டு கண்ணாடியில் அப்படியே எட்டி பார்த்துருந்தாங்க. என்ன எட்டி பார்க்குறாங்க? ஒருவேளை இங்கேருந்து அங்கே பார்த்தா தெரியுமோ அவங்க அம்மா அப்பாலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா தான் தெரியுது நைஸாக எப்படி யாருக்கும் தெரியாமல் பவுச் இருக்குது பார்த்தீங்களா, மைக் பவுச்சு, அதில் வந்து லிப்ஸ்டிக் எடுத்து லிப்ஸ்டிக் வைக்கிறாங்க. ஆல்ரெடி இதை ஒரு ரூலாகவே வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மைக் பவுச்சுக்குள்ளே எதுவுமே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன்ராஜ் இருக்கும்போது இதை சொல்லி உள்ளே இருக்கிற செக் பண்ண சொல்லி அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ அவங்க பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுது. திவ்யா என்னது அப்படின்னு கேட்டும்போது லிப்ஸ்டிக்னு மைக் பவுச்சில் வச்சுருந்தீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் பண்ணாங்க. ஃபுல்லாக டாஸ்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிட்டேங்க அப்படின்னு. முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேங்க. லிப்ஸ்டிக்குங்க. லிப்ஸ்டிக்கு கையில் பாக்கெட்டில் இருக்குங்க. இனிமேல் நான் வைக்க மாட்டேன். அப்படியா? சரி, நான் வந்து தப்பாக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தோப்பு கடை போட்டாங்க. இன்னும் இது ஒரு தோப்பு இருக்கணும், போட்டால் 5 போடணும். சரி 5 போடணுமா? அவங்க முதல்ல தோப்பு இருக்கானில்ல, எது லிப்ஸ்டிக்கை திரும்ப போடவா? 5 தோப்பு இருக்காங்க, முதல் போடுறான்னு சொல்லிட்டு 5 தோப்பு கடை போட்டாங்க. உடனே பிக் பாஸ் இது சாமிக்கு, எனக்கு ஒரு 5 போடுங்க. பக்குன்னு ஆயிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு 5 தோப்பு கணக்கு போட்டாங்க. போட்டதுக்கப்புறமா கிளம்புங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அமுச்சு விட்டாப்புல. தேவையா? எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்களே. ஆனால் இதே இது விஜய் பருவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இந்நேரம் பற்றிட்டு போயிருக்கும். இந்த பொண்ணு இப்படி தாங்க, எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுங்க. இந்த பொண்ணுங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசியிருப்பாங்க. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.